இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மத்திய பாஜக அரசை கடுமையாக எதிர்க்கும் எதிர்க்கட்சி தலைவர்களில் முதன்மையானவர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி. பாஜகவை எதிர்ப்பதற்காக காங்கிரஸ் தலைமையில் உருவான இண்டி கூட்டணியில் இணைந்தார். ஆனாலும் கம்யூனிஸ்டுகளுடன் இணக்கமாக போக மம்தா மறுத்தார். இண்டி கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை வகித்தாலும் மேற்கு வங்கத்தில் நான் கொடுப்பதைத்தான் காங்கிரஸ் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். மொத்தமுள்ள 42 லோக்சபா தொகுதிகளில் 2 மட்டுமே காங்கிரசுக்கு ஒதுக்க முடியும் என மம்தா கூறியது காங்கிரஸை கடுப்பேற்றியது. காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகளை கேட்டதால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராமலேயே இருந்தது. இந்நிலையில் கொல்கத்தாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் 42 தொகுதிகளுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களை மம்தா பானர்ஜி அறிவித்தார். பிரச்சார கூட்டம் வேட்பாளர்களின் அறிமுக கூட்டமாக மாறியது. கொல்கத்தாவின் டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் மம்தாவின் அண்ணன் மகன் அபிஷேக் பானர்ஜி போட்டியிடுகிறார். பார்லிமெண்டில் கேள்வி கேட்க லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் எம்பி பதவியை இழந்த மகுவா மொய்த்ரா கிருஷ்ணா நகர் தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார். பிரபல கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் பேராம்பூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை எதிர்த்து போட்டியிடுகிறார். அசன்சோல் பகுதியில் நடிகர் சத்ருகன் சின்ஹா நிற்கிறார். மம்தாவின் இந்த அதிரடியை சற்றும் எதிர்பாராத காங்கிரஸ் அதிர்ச்சியடைந்துள்ளது. தமிழகத்தில் திமுகவிடம் 10 இடங்களை கேட்டு பெற்றதில் காங்கிரஸ் தலைமை மகிழ்ச்சியடைந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் மம்தாவிடம் 1 இடம் கூட பெற முடியாததால் காங்கிரஸ் தலைவர்கள் அவசர ஆலோசனை நடத்தி வருகின்றனர்.